போறீங்க, கிளாஸை கட் பண்ணுங்கன்னு மணி அடிக்குது போல. மணி அடிச்சா சாப்பாடு வர பேசலாமா? சரி, ஓகே. ஸோ காட் வந்து நம்ம வெளிப்படுத்துகிறாரு. ஸோ மறுபடியும் நான் ரிவ்யூ பண்றேன் பாருங்க. ஸோ வெளிப்பாட்டுல 2 வகையான வெளிப்பாடு. முதல் வெளிப்பாடு வந்து ஜெனரல் ரெவலேஷன். வெரி குட். எக்ஸாம்பிள்ஸ் மனசாட்சி, கான்ஷியஸ். ஜெனரல் ரெவலேஷன் மூலமா மனிதன் ரட்சிக்கப்பட முடியுமா? அது வாய்ப்பு ரட்சிக்கப்பட முடியாது. ரெண்டாவது ஸ்பெஷல் ரெவலேஷன், சிறப்பான வெளிப்பாட்டுல, ஸ்பெஷல் வெளிப்பாட்டுல 3 எக்ஸாம்பிள் படிச்சோம். இதெல்லாம் ஓகே. இது மூலமா தான் மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே, அடுத்தது நம்ம போவோம். தேவனுடைய குணாதிசயம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. காடுடைய குணாதிசயம். முதலாவது நம்ம பார்த்தது காடுடைய நேச்சர். காட் நேச்சரா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவருடைய ஆக்ஷன்ஸ், குணாதிசயம், கேரக்டர். சரியா? முதலாவது வந்து அவர் சத்தியம் உள்ளவர். வசனம் வந்து யோவானுக்கு எழுதிய சுவிசேஷமா, யோவான் எழுதிய சுவிசேஷமா? வெரி குட். அப்படியே நிருபங்களை மட்டும் அவங்களுக்கு எழுதியும் சொல்றீங்க, இதை மட்டும் மாத்தி சொல்றீங்க. கேட்கல? சொல்லுங்க. நிருபங்கள் மட்டும் ரோமருக்கு எழுதிய நிருபம் சொல்றீங்க, சுவிசேஷம் மட்டும் யோவான் எழுதிய சுவிசேஷம் சொல்லி மாத்தி சொல்றீங்களேன்னு கேளுங்க. புரியலையா? கொஸ்டின் புரியலையா? கொஞ்சம் ஏன் அப்படி நம்ம மாத்தி சொல்றோம்? யோவான் வந்து மற்றவங்களை டீச் பண்ணுவாங்க. வெரி குட். அதே போல சர்ச்சுக்கு வந்து பவுல் எழுதுறாரு மோஸ்ட்லி. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் சொல்லணுமா, யோவான் எழுதிய சுவிசேஷம் சொல்லணுமா? இனிமேல் வந்து கரெக்டா புரிந்து பேசுங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 14:6. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஓகே, காட் வந்து சத்தியம் உள்ளவர். சரிங்களா? பிதா பரிசுத்தாவியானவர் வந்து சத்திய ஆவி உள்ளவர். காட் இஸ் ட்ரூத். நம்ம வந்து ட்ரூத்துக்கு முயற்சி தான், சத்தியத்தை பேச முயற்சி தான் பண்ண முடியும். சத்தியமே பேச முடியாது. சொல்லுங்க, 100% சத்தியமே பேசுறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இருக்க முடியாது. அவர் வந்து சத்தியம் உள்ளவர். நம்ம சத்தியத்தை பேச முயற்சி பண்ணுகிறோம். ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து அன்பு. அவர் அன்புள்ளவர். ஒன்று யோவான் எழுதிய 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காட் இஸ் லவ். லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் இஸ் காட் கிடையாது, காட் இஸ் லவ். யோவான் 14:6 வாசிங்க. சாரி 1 யோவான் 4:8 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் வந்து அன்பாகவே இருக்கிறாரு. நம்ம மனிதர்கள் வந்து அன்பா இருக்க முயற்சி பண்றோம். நம்மளால முழுசா அன்பா இருக்க முடியாதுங்க. சரிங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது வந்து அவர் ஜீவனா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அதுக்கு ரெஃபரன்ஸ் எழுதி கொள்ளுங்க. யோவான் 14:6, 8, 12. அவர் ஜீவனா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். நம்ம வந்து ஒளியா இருக்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நம்ம ஒளியா இருக்க முடியாது. நம்ம முழு ஜீவன் இருக்க முடியாது. அவருடைய ஜீவன் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஓகே. நான்காவது வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம வந்து பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். கொரிந்தியருக்கு 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30 யோவான் 14:6, 8, 12. ஐயா, யோவான் 14:6, 8, 12. ஓகே, இந்த அன்பை பற்றி நம்ம பார்க்கும்போது 4 விதமான அன்பு இருக்கு. அதை குறித்து ஒரு 5 minutes பார்த்துவிட்டு அடுத்த செஷனுக்கு நம்ம கடந்து செல்வோம். 4 விதமான அன்பு. தேவன் அன்பா இருக்கிற God is love. Love is not God, God is love. ஓகே ஓகே 4 விதமான அன்பு வந்து உலகத்தில் இருக்கு. ஜெனரலா அன்பு இல்லாமல் உலகம் இல்லை.
ஏதோ ஒரு வகையில் அன்பில் தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கு, நம்மளும் இருக்கிறோம். அன்பில் தானா இல்லை. முதல் அன்பு வந்து ஸ்டார்ஜே. ஸ்டார்ஜே இந்த கிரீக் நேம்ஸ் சரிங்களா. ஸ்டார்ஜே நான் கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறேன். நெட்டில் பார்த்தா முதல் அன்பு வந்து ஸ்டார்ஜே. ஸ்டார்ஜ் ஸ்டார்ஜ் லவ். தமிழ் எழுதி கொள்ளுங்க, நான் கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்ஜ் லவ் என்னன்னா, ஸ்டார்ஜ் லவ் வந்து பிளட் ரிலேஷன் லவ், ரத்த சம்பந்தமான அன்பு. ரத்த சம்பந்தமான அன்பு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தாய் தகப்பன் பிள்ளைகளை நேசிப்பதும், பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸை நேசிப்பதும் நம்மளுடைய ரிலேஷன்ஸை நம்ம அனுபவிச்சிருக்கிற ரிலேஷன் மேலே. இது வந்து ஸ்டார்ஜ். முதல் அன்பு வந்து ஸ்டார்ஜ் அன்பு, பிளட் ரிலேஷன் நம்ம மைண்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா. இதுக்கு பைபிளில் இருந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? பிளட் ரிலேஷன் லவ் பைபிளில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். வசனம் இருக்குல்ல, தாயானவள் பிள்ளையை மறப்பாளோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. நார்மலாக தாய் வந்து பிள்ளையை மறக்க மாட்டாங்க. பின்னாடி பாருங்க ஒரு தாய் உட்காந்துருக்குறாங்க, அவங்க கவனம் கிளாஸில் இருந்தாலும் இன்னொரு கவனம் வந்து பிள்ளை மேலே இருக்குது. ஸோ அதுதான் வந்து பிளட் ரிலேஷன் லவ். வேற பிள்ளை மேலே எப்படி கன்சர்னாக இருப்பீங்களா சிஸ்டர்? உங்கள் பிள்ளை எல்லாமே பேரத்தை ஓகே ஓகே. மற்றவங்க மேலே எவ்வளோ கன்சர்னாக இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன் சரிங்களா. ஸோ நானும் வந்து என் பையனை படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், 1000கணக்கான ரூபாய் கட்டி. எதுக்காக படிக்க வைக்கிறேன்? இன்னைக்கு நான் படிக்க வச்சேன்னா நாளைக்கு என்னை பார்த்துக்குவோம், எனக்கு சாப்பாடு போடுவோம். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா. பிளட் ரிலேஷன் லவ் வந்து ஒரு உண்மையான அன்பு, அது எதிர்பார்த்து நம்ம செய்கிறோம். இது வந்து ஸ்டார்ஜே. ரெண்டாவது வந்து ஃபீலியோ. PHILEO ஃபீலியோ. ஃபீலியோ அன்பு வந்து ஃபீலியோ PHILEO ஃபீலியோ. இதெல்லாம் கிரீக் வேர்ட்ஸு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துடுறேன். ஃபீலியோ அன்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ். ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அல்லது சகோதர ஸ்நேகம் என்று சொல்லி கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் லவ்க்கு பைபிள்ல இருந்து இல்லைன்னா சகோதர ஸ்நேகத்துக்கு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். தாவீது யோனத்தான் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அன்பு. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி வரை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை செக் பண்ணணும்னா ஒரு 100 ரூபாய் கேட்டு பாருங்க, அப்போ அவங்களுடைய இது தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் அன்பு வந்து பிளட் ரிலேஷன், ரெண்டாவது அன்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லவ். இது ரொம்ப முக்கியமானது. நம்மளால பிளட் ரிலேஷன் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்க முடியாது. சர்ச்சுக்கு வரோம், சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோம், ஆஃபீஸில் கொலீக்ஸை வந்து நம்ம வந்து நேசிக்கிறோம். அப்போ தான் வேலையை சேர்ந்து செய்ய முடியும். இல்லைனா அவங்க தனியாக செய்யட்டும் நம்ம தனியாக செய்யட்டும் விட்டுட்டு போயிட்டோம்னா கம்பெனியை இழுத்து மூடணும் நினைப்பதா. எல்லாம் சேர்ந்து செய்யும்போது நல்லா செய்ய முடியும் சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து ரெண்டாவது அன்பு. மூன்றாவது வந்து எரோஸ், EROS. மூன்றாம் அன்பு வந்து எரோஸ். எரோஸ் வந்து கணவன் மனைவி அன்பு இல்லைன்னா காதல் அன்பு. கணவன் மனைவி அன்பு அல்லது காதல் அன்பு. ஸோ லவ்வர்ஸ் வந்து லவ் பண்ணும்போது வாக்கு கொடுப்பாங்க, கடைசி வரக்கூட இருப்ப சர்ச்சில் சொல்லுவாங்க, சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரித்தால் ஒழிய ஒரு நாள் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சர்ச்சில் சொல்லியிருக்கிறோம். ஓகே. இது ஒரு முக்கியமான இது. அப்போ வந்து காட் வந்து அதை படித்திருக்கிறாரு. நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட் நம்ம எப்படி படைத்திருக்கிறாரு. அது முக்கியமான அன்பு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் இருக்கு. பைபிளில் இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, சாலமோன் வந்து உன்னத பாட்டு எழுதினார். உன்னத பாட்டு வந்து சூலமத்தி ஒரு பிளாக் விமனை லவ் பண்ணி
அவளை வர்ணித்து சாலமோன் வந்து அவளுக்காக கவிதை எழுதினாரு. அதோடைய பேக்ரவுண்ட் வந்து காட் வந்து இஸ்ரேல் மேலே வைத்திருக்கிற அன்புக்கும் ஈக்குவலாக வரலாம். சாலமோன் வந்து பயங்கரமாக எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு 1000 மறுமண மாட்டிகள் இருந்தாலும் ராஜஸ்திரிகள் 1000 பேர் இருந்தாலும் நீயே ஒருத்தி அப்படின்னு எழுதி பயங்கரமாக கவிதை எழுதி வைத்திருக்கிறாரு. பைபிள் வந்து பல ஆங்கிளில் நாங்கள்லாம் வந்து ருசிச்சு படிப்பேன். முன்னாடிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் டைம் பாஸே பைபிள் தான். டிவிலாம் எங்கள் வீட்டில் இல்லை. டைம் பாஸே எனக்கு பைபிள் தான். அதனால தான் பைபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், எல்லா எக்ஸாம்பிள் வரும். இப்போ சாலமோன் வந்து அவருடைய வாலிப சாலமோன் வந்து அவங்க அம்மா யார்? சாலமோனுடைய அம்மா யார்? பத்சேபா. சாலமோனுடைய அப்பா யார்? தாவீது. தாவீது வந்து ஒரு ராஜா, கிங். பத்சேபர் வந்து ஒரு அழகி, நல்ல பேர் அழகி. அதனால தான் ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓகேவா? ஸோ ராஜாவுக்கு வந்து இவர் இளவரசனா வந்துட்டான். ஸோ இவருக்கு அழகுக்கு அழகு, ராஜாவுக்கு ராஜா. தாவீது பணத்துக்கு பணம், எந்த குறையும் இல்லைங்க சாலமோனுக்கு. சாலமோன் பரலோகத்துக்கு போய் தெரியல, நமக்கு தெரியாது. காட் சில இதில் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ 20 வயசுல சாலமோன் வந்து உன்னத பாட்டு எழுதினாராம். வாலிப வயதுல காதல் தான் முக்கியம், லவ் இஸ் கிரேட் அப்படி இப்படின்னு சொல்லி கவிதை எல்லாம் எழுதி பயங்கரமா எழுதினாராம். எழுதி 40 வயசு, நாங்களாம் இப்போ 40ஸ்குள்ள பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் 2.5 வருஷத்துல வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஐயா 40s கிராஸ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து நாலேஜ் மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு காதல் வரும். புக்கெல்லாம் அதிகமாக படிப்போம். இப்போல்லாம் நான் வந்து மொபைல்லையும் அதிகமாக ஆர்டிகல்ஸ் படிப்பேன், பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ 40 வயசு வரும்போது சாலமோன் வந்து நீதிமொழிகள் எழுதினாராம். நீதிமொழிகள் எழுதி ஞானமே சிறந்தது, ஞானத்தை சம்பாதிப்பான், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எழுதி வச்சிருக்கிறார். கடைசியில் 60-70 வயசு ஆகும்போது அப்படியே ஈஸி சேர்ல உட்காந்து தண்ணி அடிப்பார் போட்டிருக்கேன். சரியா? தண்ணி அடிச்சுட்டு அப்படியே உட்காந்து லைஃபை யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்து சின்ன வயசுல பண்ண அவருடைய லவ்வெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்து அவர் பெரிய கொடிசுவரர், பயங்கரமான கொடிசுவரர். அவருடைய பணத்தை கம்பேர் பண்ணா இன்னைக்குள்ள பில்கேட்ஸ், எலான் மஸ்க்லாம் ஒண்ணுமே இல்லையாமா, அவ்வளோ பணமாமா. நான் லாக்டவுன் டேஸ்லாம் அதை டீட்டெயிலாக எடுக்கும்போது சாலமோன் வந்து இந்தியாவில் வந்து பட்டு புடவைகளை ஆர்டர் பண்ணுவாராமா, இம்போர்ட் பண்ணுவாராமா. அந்த காலத்திலேயே பண்ணி 1000 வைப்புகளுக்கு கொடுப்பாராமா. அவரும் புடவை கட்டுவார் போல, ராஜா புடவைகளை கட்டுவார் போல. நீச்சல் குளமா, அப்பா மியூசிக்கா பிரசங்கியில் இருக்கு. மியூசிஷியன்ஸை சம்பாதிச்சாரு, நீச்சல் குளத்தை சம்பாதிச்சாரு. அவருடைய வீட்டில் ஆடு மாடுகள் அடிப்பாங்களாமா. அரண்மனையில் ஒரு நாளைக்கு 100கணக்கான மாடு அடிப்பாங்களாமா, 100கணக்கான ஆடு அடிப்பாங்களாமா. கறியும் சிக்கனும் மட்டன் பீஸு மயில் சாப்பிடுவாங்களாமா, என்னமோ போட்டிருக்குங்க. அப்போ எல்லாத்தையும் உட்காந்து அப்படி யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்து கடைசியில் முதிர் வயதில் அவர் எழுதினது தான் பிரசங்கி. கன்க்ளூட் பண்ணுறார், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி முற்றும் திறந்து ஞானியா கடைசியில கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. ஏன்னா நிறைய வைஃபெல்லாம் சேர்த்து கடைசியில் அவர் இழுத்துட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எழுதி வச்சிருக்கிறார், மாயைன்னு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம இப்போவே தெரிந்து கொள்ளலாம், எல்லாமே மாயைன்னு சொல்லி இப்போவே தெரிந்து கொள்ளலாம். அப்போ வந்து பெர்னாட் ஷா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்னாட் ஷா யாரு? பெர்னாட் ஷா இருக்கிறவங்க இங்கே யாராவது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களா? பெர்னாட் ஷா தெரியாதா? சொல்லுங்க ஐயா. பெர்னாட் ஷா கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லையா? ஓகே. பெர்னாட் ஷா வந்து யாருன்னா ஒரு மிகப்பெரிய அறிஞர், ரைட்டர், நல்ல நாலேஜபிள் பர்சன், கண்ணதாசன் மாதிரி. சரியா? அப்போ அவர் இருக்கும்போது அவருடைய ஆஃபீஸில் வந்து ஒரு நடிகை வந்து கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் வந்து மிகுந்த ஞானம் படைத்தவங்க, நான் வந்து ரொம்ப அழகு, ஸோ நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து உங்களை போல அறிவுள்ளவனாகவும் என்னை போல அழகுள்ளவனாகவும் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை உலகத்திலேயே சிறந்த குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெர்னாட் ஷா கிட்ட வந்து அந்த நடிகை வந்து சொல்லிச்சாங்க. பெர்னாட் ஷா திருப்பி ஆன்சர் கொடுத்தாங்க, அம்மா ஒருவேளை நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா என்னை போல அழகாகவும் உன்னை போல அறிவாகவும் அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப அலங்கோலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணி அந்த நடிகை அனுப்பிச்சு விட்டாராம். ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, சாலமோனை பற்றி சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அப்போ சாலமோனுக்கு இல்லாத எதுவுமே இல்லை, அப்போ அவர் சாலமோன் எழுதி வைத்திருக்கிறாரு. ஸோ இது 3ம் வந்து உலகத்தில் இருக்கிற அன்பு. அன்பு இல்லைன்னா உலகம் இல்லை. அதோ ஒரு மூலையில் அன்பு வந்து ஓடிக்கொண்டு இருக்க பிரியமானவர்கள்.
சகோதரர்களே. ஆனால் இதுக்கெல்லாம் நெகட்டிவ் இருக்குது. இன்னொரு முதல்ல வந்து நம்ம பார்க்குறோம்ல, சொந்த பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களை வந்து குப்பை தொட்டியில் போய் போடுறாங்க பேரண்ட்ஸு. நாயை இழுத்துட்டு போய் கடிச்சு சாப்பிடுது. பேப்பரில் நியூஸ் வரும். நல்லா டெய்லி பேப்பர் படிப்பேன். தியாலஜியன்ஸு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக டெய்லி பேப்பர் படிக்கணும். என்னதான் நெட்டு என்னதான் மொபைல் இருந்தாலும் பேப்பர் வாங்கி படிக்கும்போது தான் நமக்கு நாலேஜ் வரும், உள்ளே போகும். ஓகேவா? ஸோ இன்றைக்கே போய் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், ஏதோ ஒரு பேப்பரு. ஸோ பேப்பர் படிக்கும்போது தெரியுது எத்தனை பேர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த அன்புக்கு நெகட்டிவ் இருக்குது. பெற்று வளர்த்த தாய் தகப்பன் வர பிள்ளைங்க வந்து அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுறாங்க. பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொள்றாங்க, குழிப்படை வச்சு கொள்றாங்க. எவ்வளோ சம்பவம் நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் கடைசி வர ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, 100 ரூபா கேட்டால் ஓடி போயிடுவாங்க. சென்னையிலலாம் அடிக்கடி நடக்கும். சீட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து ஒருத்தனை பிடிச்சிருவாங்க. பிடிக்கும்போது அவன் வந்து மற்றவங்களை காட்டி கொடுத்துருவோம், என்ன மட்டும் பிடிக்கிறீங்களே அவனை விட்டுறீங்களேன்னு சொல்லி அவனை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமாக எல்லாரையும் போய் பிடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மைனஸ் இருக்குது, போட்டு கொடுத்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ எட்டப்பன்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கட்ட பொம்மனை கட்டி கொடுத்து எட்டப்பன்கள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருப்பாங்க. 3வது அன்பு சொல்லவே வேண்டாம். நான் கடைசி வரை இருப்பேன், உருகி சொல்லுவாங்க. அடுத்த நாள் எங்கன்னு பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. சென்னையில் சுனாமி வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே போயிட்டு இருந்தாங்களாமா, கை பிடிச்சி போயிட்டு இருந்தாங்களாமா. அப்போது சுனாமி வந்து நல்ல ஹஸ்பண்டால் ஓட முடியலன்னு சொல்லி ஒய்ஃபோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவரை மட்டும் போய் எஸ்கேப் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஸோ இதுக்கும் மைனஸ் இருக்குது. நான் கடைசி ஒரு பெரிய லவ் வந்து அகாப்பே லவ். அகாப்பே அன்பு வந்து தெய்வீக அன்பு, காட்ஸ் லவ், டிவைன் லவ். இந்த அன்புக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. நம்ம முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, என் பையனுக்கு நான் ஏன் ஃபீஸ் கட்டுறேன்னா நாளைக்கு என்னை பார்த்து கொள்ளுவோம், ஒரு எதிர்பார்ப்போடு நான் அவனுக்கு படிக்க வைக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் காட் வந்து நம்ம எதிர்பார்த்தா நேசிச்சாரு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இவங்களை நம்ம நேசிச்சோன்னா நமக்கு வந்து கடைசி வரை இருப்பானா, நமக்கு கணக்கு கொடுப்பானா அப்படின்னு எதிர்பார்த்தாரா? ஏதாவது எதிர்பார்த்தாரா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை பிரியமானவர்களே. கடைசி வரை நம்ம கூட இருக்கிறாங்க. கடைசி வரை யாரோ கண்ணதாசன் கேட்டுட்டு போனாரு. ஆனால் தெய்வீக அன்பு கடைசி வரை உண்மையான சொல்கிறேன். அந்த அன்புனால தான் ஃபைனல் லவ். அதுக்கு மற்ற அன்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை, வேணும். பட் அதில் சார்ந்திருக்காதீங்க. ஃபைனல் லவ், லாஸ்ட், எவர் லாஸ்டிங் லவ், கடைசி வரை இருக்கிற லவ். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டு நான் இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன் பாருங்க. ஸோ பைபிளில் வந்து எனக்கு டைம் பாஸே பைபிள் தான். முன்னாடி ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் டீப்பாக ஆழமாக படித்து வச்சுருக்கிறேன். படிக்கும்போது பல காரியங்களை காட் வந்து புரிய வச்சிருக்கிறாரு. சாத்தான் வந்து காடை வந்து சோதனைக்குள்ளே கொண்டு போனான் பார்த்தீங்களா? சோதனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது மேலே இருக்கிற உலகத்தின் ஆசபாசங்களெல்லாம் காட்டி சாத்தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுக்கு உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க? மனிதனை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி ரசிக்க போகிறீங்க? சிலுவையில் அறையப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பொல்லாத மனுஷனுக்காக, இந்த துரோகிக்காக நீங்கள் சிலுவையில் தொங்க போகிறீங்க. அதுக்கு உங்களை நேசிப்பானா தெரியாது, கேரண்டி இல்லை. ஒரு ஷார்ட்கட் எடுங்க, என் காலில் மட்டும் விழுந்துருங்க, நான் வந்து உலகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் உலகத்தை வச்சுக்கோங்க, உங்கள் வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். அதான் அதோடைய அர்த்தம். பைபிள் வந்து அப்படியே நம்ம வந்து பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். அது வெளிப்பாடு காட் அப்படி தந்தார்னா அது வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும், கிளியராக புரிந்து கொள்ள முடியும். பிசாஸ் சொன்ன அர்த்தம் அதுதான். ஷார்ட்கட் எடுத்துருங்க, நான் தந்துடுறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்போ காட் என்ன சொன்னார்னா, அப்போ சாத்தானே, தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரை மாத்திரம் தொழுது கொள்வாய். நான் எந்த ஷார்ட்கட்டும் எடுக்க மாட்டேன். நான் இவங்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். இவங்க என்னை நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் இவனுக்காக, எனக்காக, உனக்காக நான் சிலுவையில் அறையப்படுவேன். ஸ்டெடியாக இருந்தார், அவரோட டிசிஷன் ஸ்டெடியாக போனார்.
ஸ்டடியாக போய் இது பண்ணி சிலுவையில் அறையப்பட்டார். பைபிள் நம்ம படிக்கும்போது இன்னும் புரியும். ஜூதேயா வந்து இஸ்ரவேல் தேசம் வந்து புதிய ஏற்பாட்டில் 3 பிரிக்கப்பட்டது. மேலே வந்து கலிலேயா, நடுவில் வந்து சமாரியா, கீழே வந்து யூதேயா. ஒரு சிலர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கலிலேயாவில் வந்து ஜீசஸ்க்கு பயங்கர ரெஸ்பெக்ட். அங்கே மீனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்லம் ஏரியா, கலிலேயா வந்து ஸ்லம் ஏரியா. சென்னையிலலாம் நிறைய ஸ்லம்ஸ் இருக்குது. ஸ்லம்ஸ்லாம் மேலே மொட்டை மாடியில் கொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. சண்டேஸ் எல்லாம் போனோம். ஆனால் ஈஸியாக அவங்க வந்து வந்துடுவாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து 3000 பேர் 5000 பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஜீசஸோட பர்பஸ் வந்து உலகத்தில் சபையை ஸ்தாபித்து 3000 5000 என்று பெரிய கூட்டத்தை சேர்ப்பது அவருடைய பர்பஸ் கிடையாது. அவர் தெளிவாக இருக்கிறார். கீழே எருசலேமுக்கு வரணும். எருசலேம் வந்து ஜுதேயா, யூதாஸ் காரியத்தோட ஊர் இருக்குது. அங்கே போனால் ஜனங்கள் வந்து பயங்கரமாக நம்மளை அடிப்பாங்க, நம்மளை வந்து சிலுவையில் இறங்குவாங்க. அது தெரியும். தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணுறாருன்னு எருசலேமை நோக்கி நடக்கிறார், வாக் பண்ணுறாரு. சீஷர்கள் தடுக்கிறாங்க. தோமாலாம் சொல்கிறார், இப்போ தானே கல்லறியை பார்த்தாங்க, இப்போ போகிறேன்னு இருக்கிறீங்களே. ஜீசஸ் சொன்னார், இல்லை நாங்கள் போய் ஆகணும். இப்போ தோமா சொல்கிறார், சரி தலைவரே போகிறோம்னு சொல்கிறாரு, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி பரியாசமாக சொல்கிறார். இதோடைய பைபிளோட பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும், இப்போ தான் அது நமக்கு புரியும். ஆனால் ஜீசஸ் வந்து கரெக்டாக இங்கே வரார். வந்து நம்ம முன்னாடி சொன்னது போல் அவரை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியல, தம்மை தாமே ஒப்பு கொடுக்குறாரு. அவருடைய இதில் தெளிவாக இருக்கிறார். தெளிவாக இருந்து இது பண்ணுறாரு. இது பண்ணி பெரிய கூட்டத்தை விட இது பண்ணுறாரு. எங்களுடைய தரிசனமாக தான் என்னன்னா, ஆண்டவர் வந்து எங்களெல்லாம் சீஷத்துவ பயிற்சிக்காக லீடர்ஷிப் உருவாக்குறது இருக்கிறாரு. எங்கள் மெசேஜ் மீட்டிங்ஸ்லாம் பெரிய கூட்டம் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் நீங்கள் இருப்பீங்க. ஜீசஸ் வந்து 3000 5000 பீப்புளுக்கு உபதேசத்தை கொடுத்ததை விட 12 சீடர்களை உருவாக்குவது தான் அவருடைய ஃபோக்கஸாக இருந்தது, அவருடைய பர்பஸாக இருந்தது. அது வந்து சும்மா அப்படி போய் பண்ணிட்டு வந்துடுவார். காட் இவங்களை உருவாக்கி இவங்க சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த 12 சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா உலகமெங்கும் போனாங்க, உலகமெங்கும் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதே போல் எங்களுடைய உணர்வு தரிசனமும் ஆண்டவர் கொடுத்த தரிசனமும் பெரிய கூட்டத்தை நாடி போகாமல் இண்டிவிஜுவலாக போய் அவங்கள உருவாக்குங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் வெளியே ஸோ நாங்கள் வந்து ஆண்டவருக்கு எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா 150 வில்லேஜஸ்க்கு போய் இந்த பைபிள் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனக்குள்ள நீங்கள் போய் செயல்படணும். ஸோ இதன் மூலமாக இந்தியா ரசிக்கப்படும். ஃபைனல் இது வந்து பைபிள் நாலேஜ் வேணும். எதுக்குன்னா இந்தியாவை சுதந்திரிக்க அந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். சரிங்களா? அந்த மைண்ட் செட்டோட இருக்கும். நான் கிளாஸுக்கு கன்க்ளூட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து தியாலஜியை பற்றி படித்தோம். செகண்ட் பார்ட் போக வேண்டாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிச்சிருவோம். ஸோ 10 விதமான இதை ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். 10 types of 10 branches of theology பார்க்காம வெரி குட் அது படித்தோம். அதில் முதல் இது வந்து யாரை பற்றி படித்தோம்? அதில் என்ன முக்கியமாக படித்தோம்? அதுக்கு முன்னாடி காட் எப்படிப்பட்டவர்னு படித்தோம். ட்ரையான் காட்ல ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து ஆள் தத்துவம் உடையவராக இருக்கிறாரு. அப்படி என்ன சொல்லுங்க, சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அடுத்தது தம்மை வெளிப்படுத்துகிறவர் இருக்கிறாரு. அடுத்தது 2 வகையான வகையில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறாரு. அடுத்தது மனசாட்சி. ஓகே. ஸோ அப்போ எதன் மூலமாக ரசிக்கப்பட முடியும்? ஸ்பெஷல் மனசாட்சி மூலமாக ரசிக்கப்பட வார்த்தை மூலமாக தான் மெயினாக ரசிக்கப்பட முடியும். மனசாட்சி வந்து மாறிட்டே இருக்குங்க. முன்னாடி சொன்னது போல் திருடனோட பையனுக்கு திருடன் தப்புல தான் மனசாட்சி இருக்கும், நம்ம அப்பாவை பார்த்து அப்போ அந்த மனசாட்சிப்படி ரசிக்கப்பட முடியாது. மனசாட்சி வந்து ஒரு காட் இருக்காருன்னு வெளிப்படுத்துறது தான். சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ பண்ணுவோம். ஏதாவது எனி கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே, கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஸோ பைபிள் காலேஜை பற்றி எதாவது சொல்லணும்னா இப்போ அண்ணன் சொல்லுவாங்க. பைபிள் காலேஜ் என்ன இன்னைக்கு வரணும், இப்போ எக்ஸாம் எல்லாம் நீங்கள் கேளுங்க, என்ன அதை பற்றி சொல்லுவாங்க. அதில் நம்ம 2 மணிக்கு அப்புறம் நாங்கள் பேசிட்டு தான் அடுத்த வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் நாங்கள்
பொதுவாக இப்போ நமக்கு சாப்பாடு வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? உங்களுக்கு புரியாதது? நீங்கள் புதிய உடன்படிக்கை சிறப்பானதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எதிரையே நீங்கள் 5ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆவது அதிகாரத்துக்கு வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு 2 உடன்படிக்கை 2 ஒப்பந்தங்கள் 10 நிமிஷம் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். இது நீங்கள் இந்த வித்தியாசத்தை யோசிச்சுட்டே இருங்க. பழைய ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம், பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழசு வந்து மோசையில் ஆரம்பித்து இயேசுவோட மரணத்தில் முடியுது. புதுசு வந்து இயேசுடைய அந்த கம்யூனியன் ஆப்போசிட்டத்தில் ஆரம்பிக்குது, அல்லது பெந்தைக்கோஸ்தேனால் ஆவியானுடைய இதில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம சுலபமாக பார்த்தோம் அப்படின்னா, பாவ சுபாவம் மனுஷனுக்குள்ள வந்துடுது. எங்கே வருது? நீங்கள் இதெல்லாம் அந்த இளைஞர்கள் படிக்கும்போது நிறைய வரும், நம்ம எல்லாம் படிக்க போகிறோம். இந்த பாவ சுபாவம் மனுஷனுக்குள்ள எப்போ வருது? ஆதாம் ஏவாள். அதுக்கு முன்னாடி எங்கே வருது? அந்த ஆவி உலகத்தில் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆவி உலகம் ஆண்டவர் வந்து நம்மளை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆவி உலகத்தை படிக்கிறாரு. அவங்களுக்குள்ள லூசிபருக்குள்ள தான் பாவ சுபாவம் ஆரம்பிக்குது. நமக்குள்ள ஆரம்பிக்கல, அங்கே ஆரம்பிக்குது. ஆனால் நமக்குள்ள மனுஷனுக்குள்ள அது வருதுன்னு பார்க்குறோம். இந்த பாவ சுபாவம் உள்ளே இருக்குது. இது வந்து தூதர்களுக்குள்ள தோன்றினது, மனுக்குலத்துக்குள்ள வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கு வந்து பாவ சுபாவம் இல்லை. நம்ம அது இந்த தியாலஜி படிக்கும்போது அது நம்ம படிப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுளுக்குள்ள வந்து பாவ சுபாவம் இல்லை, நமக்குள்ள அது இருக்குது. இதுதான் கடவுளுக்கும் நமக்குள்ள பெரிய வித்தியாசம். ஆனால் வேற நம்ம இந்து மதத்துலேயோ மற்ற இதுலேயோ பார்த்தீங்கன்னா அது அவங்க வித்தியாசம், தியாலஜி வித்தியாசம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பாவம் செய்யும் குணம் நமக்குள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்ட தான் பழைய உடன்படிக்கை பழைய ஒப்பந்தம். இப்போ வந்து நமக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இருக்குது, நீ வந்து பாவிதான், அதனால உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன்னை பாவ சுபாவத்திலிருந்து உன்னை மீட்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அவர் வரப்போறாரு அப்படின்றத ஒரு காட்டுறதுக்கு தான் மோசை மூலமா இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஸோ இது பழைய ஒப்பந்தம் புரியும் போது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய சுபாவத்தோடு வாழ வைக்கணும். ஸோ நம்மளுடைய பாவ சுபாவத்தை நம்மளை மாற்றணும். கடவுளுடைய சுபாவம் பாவம் இல்லாது அந்த சுபாவத்தை நம்மளை வாழ வைக்கணுன்றதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து அதுக்கு நேரம் மனுஷங்கள் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சரியான காலகட்டத்தில் அவர் வர்றாரு. இயேசு வந்து அந்த பழைய ஒப்பந்தத்தை முடிச்சு வைக்கிறாரு. இப்போ புதுசுக்குள்ளே வந்துட்டோம். கடவுளுடைய சுபாவத்தோடு எப்படி வாழ்வது என்று இப்பொழுது சபை மூலம் எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பழைய ஒப்பந்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க அந்த இஸ்ரேல் சமுதாயம் மூலம் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரு. அது வெறும் இஸ்ரேல் சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்லை, இப்போ அவங்க மூலமாக மற்ற சமுதாய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளேயும் பாவ சுபாவம் இருக்குது, நீங்கள் காப்பாற்றப்படணும்னா நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஒரு ரட்சகர் வேணும்னு எதிர்பாருங்க அப்படின்றதான் பழைய ஒப்பந்தத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. புதிய ஒப்பந்தத்தில் வரும்போது நம்மளை மாற்றி காட்டுறாரு மற்றவங்களுக்கு. சபை மூலமாக கடவுளுடைய சுபாவத்தில் எப்படி வாழ்றது, நம்ம கடவுளாக மாறுறது கிடையாது, அவருடைய நல்ல குணத்தினால நல்ல சுபாவத்தில் பாவம் இல்லாத சுபாவத்தில் எப்படி வாழ்றதுன்னு சொல்லி யாருமே வந்து பாவ சுபாவத்திலிருந்து முழுக்க மாறப்பட கிடையாது. இந்த போராட்டம் மரணம் வரைக்கும். ஸோ புதிய ஒப்பந்தம் வந்து அது சொல்லும். இப்போ பழைய ஒப்பந்தத்துக்கு புதிய ஒப்பந்தத்துக்கு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பழைய ஒப்பந்தத்தில் பலி வந்து ஆடு மாடு ரத்தம். ஆனால் அது மூலமாக வந்து மனசாட்சி சுத்தமாகலை, மனுஷனுடைய மனசாட்சி சுத்தமாகலை. தற்சமயத்துக்கு அந்த பாவங்கள் அந்த பாவ கணக்கு மூடப்பட்டது. பலி கொடுக்குற இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேவாலயம் மட்டும்தான். அந்த எருசலேமில் இருக்கிற ஒரு ஆலயம் வேற எங்கேயும் பலி கொடுக்க முடியாது. அவன் வந்து ஒரு பாவம் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணோம்னா எருசலேம் போய் தான் ஆகும். அப்புறம் வந்து பலி கொடுப்பவர் வந்து யாரில் ஆரம்பிக்கிறாங்க? பூசாரி. நமக்கு வந்து தமிழ் பைபிள் வந்து ஆசாரியர்கள்னு போட்டிருப்பாங்க. பொதுவாக ஆசாரியர்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தச்சு வேலை செய்கிறவங்க தான். அது நமக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு, எப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் பூசாரி தான் அவங்க. முதல் பூசாரி யாரு? முதல் தலைமை பூசாரி ஆரோன்ல ஆரம்பிச்சு கடைசி தலைமை பூசாரி யாரு? இயேசுவா. பழைய ஒப்பந்தப்படி
மோசே வந்து பூசாரி வேலை செய்யலை அவரு. ஆரோன் தான் ஆரோனோட கம்பெனி தான், ஆரோனுடைய அண்ணன் தான், சாரி மோசையோட அண்ணன் ஆரோன் தான் முதல் தலைமை பூசாரி. அங்கே ஆரம்பிச்சது அப்படியே அந்த லேவி கோத்திரத்தில் மாறிட்டே வருது. சக்கரிவா இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, காய்பால முடியுது. காய்பா தான் இப்போ இயேசு பூமியில் இருக்கும்போது கடைசியாக தலைமை பூசாரியாக யார் இருந்தாங்கன்னா காய்பா தான். அங்கே தான் இயேசு விசாரிக்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவரோட முடியுது, காய்பாவோட முடிஞ்சது. புதிய ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா பலி யாரு? இயேசு தான். அவரே ஆடு, அந்த அவருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த ரத்தம் மனசாட்சி சுத்தமாக பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். பலி கொடுக்குற இடம்னு பார்த்தீங்கன்னா இயேசு வந்து எருசலேம் நம்ம நகரத்துக்கு வெளியே சாகுறாரு. ஆனால் ரத்தத்தை எடுத்துட்டு எங்கே போகிறாரா? இது இந்த தேவாலயத்துலலாம் அடங்கியிருக்குது. மக்கள் வந்து வெளிப்பிரகாரத்தில் இருப்பாங்க. இந்த ஆலயன்றது வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்தில் வந்து ஆட்டையும் மாட்டையும் வெட்டி ரத்தத்தை சிந்துவாங்க. இந்த ரத்தத்தை எங்கே எடுத்துட்டு போவாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற அந்த கிருபாசனத்தில் ரத்தத்தை தெளிப்பாங்க. ஆனால் இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு எங்கே போறாரு? அதனால இயேசு மறிக்கும் போது அந்த ஆலயத்துடைய திரைச்சிலை கிளியும் மேலேருந்து கீழே 2 கிளியும். ஆனால் அவர் வந்து இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இங்கே எருசலேமில் இருந்த கோயிலுக்குள்ள அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போனார். எங்கே போனார்? மேலே இருக்கிறது ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேயே அவருடைய ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு, பிதாவிடத்துல எடுத்துட்டு போறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரியுது கஷ்டமா இருக்கும். இந்த மோசைக்கு வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் போது அவர் சொல்றதே வானத்துல ஒரு மாடலை காட்டுறாரு. வானத்தில் இருக்கிற மாடலை பார்த்து தான் அவர் இங்கே செய்கிறாரு. ஸோ இயேசு அதை முடிச்சு வைக்கிறார். அவருடைய ரத்தத்தை இதாட்டி நேரடியாக கொண்டு போய் அதை முடிச்சு வைக்கிறான்னு பார்க்குறோம். ஸோ இயேசுக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் பலி கொடுக்குற இடம், வானம், நம்ம இருக்கிறது எல்லாமே அதில் உள்ள அடங்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பலி கொடுப்பவர் பார்த்தீங்கன்னா 6 ஆரம்பிக்குது. அவங்க ஒருத்தராக வராங்க. கடைசியில் புதிய உடன்படிக்கையில் பார்க்கும்போது மெல்கிசேதேக்கு ஒருத்தர் தான், அவருக்கு வந்து தோக்கமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் சில கனெக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் அர்த்தங்களை வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம போக போக நம்ம டீட்டெயிலாக படிப்போம். நம்ம எப்படி நிறுவனம் படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் ஒரு நல்லா தெரியும். இதை நீங்கள் கீப் பண்ண ஆரம்பிக்கணும். பழைய உடன்படிக்கைனா என்ன, புதிய உடன்படிக்கைனா என்ன, பழசில் என்ன நடந்துச்சு, புதுசில் என்ன நடக்குது, அதோட கனெக்ஷன் என்ன, அதுக்கு இதுக்கு என்ன உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றது நம்ம போக போக படிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இப்போ கேட்க முடியும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேள்வியில் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம பேசலாம். அதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் ஒரு அசைன்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை தெரிஞ்சதை எவ்வளோ ஆரம்பிக்கலாம். உள்ள வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன, வித்தியாசம் என்ன, ஏன் புதிய உடன்படிக்கை சிறப்பானது? 3 கேள்வி உங்களுக்கு, கேள்விக்கு நீங்கள் பதில் எழுத ஆரம்பிக்கலாம். பழைய உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கை உள்ள ஒற்றுமை என்ன, வித்தியாசங்கள் என்ன, புதிய உடன்படிக்கை வந்து எவ்வளவு ஏன் சிறப்பானது, நம்ம அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். நம்ம ஏற்கனவே கொடுத்து இந்த 4 பேரை பற்றி எழுதணும். மார்க்கு, மத்தேயு, யாக்கோபு, யூதா. இதில் மார்க்கை பற்றி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாக்கோபை பற்றி எழுதும்போது 3 பேர் இருக்கிறாங்க. அது எழுதுனவர் யார், இந்த கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். அப்புறம் அடுத்த அசைன்மெண்ட் நீங்கள் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்குள்ள ஒற்றுமை, வித்தியாசம், புதிய உடன்படிக்கைன்னு சிறப்பு. 3 கேள்வி. நான் கேள்வி எதில் போடுறேன் சார், எதாவது கேட்க முடியுமா? இதோட முடிச்சுக்கலாமா? நீங்கள் எப்படி கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதிகமாக இருக்குதா, நிறைய சொன்ன மாதிரி இருக்குதா, இல்லை இது பிரச்சனை இல்லை? அடுத்த வாரத்தில் நானும் பிரபுவும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக பார்க்கலாம் உடன்படிக்கையை பற்றி, புதிய உடன்படிக்கை. இதோட முடிச்சுக்கலாமா? ஏதாவது நீங்கள் சந்தேகம் கேட்க விரும்புறீங்களா? உங்களுக்கு மார்க் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் பைபிளை நீங்கள் வாசிங்க. ஒரு புதிய மொழிபெயர்ப்பு இருக்குது, அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். நான் இன்னைக்கு முடியுமான்னு தெரியல, அதை இடையில நாங்கள் தரோம். அதை நான் அந்த குரூப்லேயே போடுறேன். நீங்கள் 2 கம்பேர் பண்ணலாம். அடுத்த வாரத்தில் நம்ம அந்த மார்க் சிசிஎஸ்ல உள்ள உபதேசங்கள் என்னென்னு படிப்போம், அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம், உள்ளது என்னென்னு பார்ப்போம். வேறு சரித்திரம் என்ன, சிசிஎஸ்க்கு பார்க்கும்போது இந்த 3 காரியங்களை பார்ப்போம். இயேசு கொடுத்த உபதேசங்கள் என்ன, அப்புறம் இயேசு செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் என்னென்ன, அது நமக்கு எப்படி அப்ளை ஆகுது. 3வது வந்து சரித்திர சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சிவிசஸை படிக்கும்போது 3ஆக நம்ம பிரிச்சுக்கணும். இதை கேட்க விரும்புறீங்களா? யாராவது ஜெயம் பண்ணலாமா? அக்கா ஜெயம் பண்ணுறீங்களா?
அநேக வார்த்தைகள் இருக்கிற ஆண்டவரே அப்பா சொல்ற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பற்று தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்த புத்தி தந்து தகப்பனே வருகிற நாட்கள் ஆண்டவரே அதிகமாக